16 5 8 வசனத்தை வாசிங்க. 5 6 வசனத்தை வாசிங்க. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருந்த கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து என்ன பண்றான்? தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் பேசும்போது அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வாசிக்கிறவங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும். தாவீது புறம் எல்லாம் யார் இருக்கறா? தாவீது பக்கத்துல சகல பலசாலிகளும். நீங்க சொல்லுங்க, கேட்கும் போது அங்க ஸ்டாப் பண்ணும். அதை வாசிக்கிறவங்க பேலன்ஸ் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? யாரு வரா? பலசாலிகளும் வலதுபுறமாக இடதுபுறமாக, சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாகவும் நடந்து வர்றாங்க. எல்லா யுத்த வீரர்களுங்க. ஒருத்தர் 500 பேர் 600 பேர் அடிக்கிறவன், சிங்க கபிக்குள்ளேயோ போந்து சிங்கத்தை என்ன செய்கிறவங்க, அடிச்சு போடுறவங்க. 300 பேர் 400 பேருக்கு முன்னாடி ஒரே மனிதனா நின்று யுத்தம் பண்ணி ஜெயிச்சவர்கள் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஆட்கள் தாவீதோடு இருக்கிற பலசாலிகள், அப்படிப்பட்டவர்கள். சொல்றது விளங்குதாங்க? சாதாரண ஒருத்தன் இப்ப அவரை தூசிக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன பண்றான்? தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். கல் எடுத்து அடிக்கிறானா? என்ன பண்ணிக்கிறான்? தாவீது ராஜாவா இவ்வளோ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேல அவர் ராஜ்யபாரம் பண்ணிட்டாராங்க. வலிமையான ஒரு பெரிய ராஜ்யபாரம் பண்ணவர் இல்லையா? தன் மகன் நிமித்தமாக இப்ப அவர் புறப்பட்டு அவர் எருசலேமை விட்டு வனாந்தர பக்கமா போகிறார். அப்போ கல்லை தூக்கி அவன் பலசாலிகள் மேலும் அவனோட ஆட்கள் மேலும் தாவீது மேல கல்லை தூக்கி அடிச்சு, ரத்த பிரியனே போலியாளின் மனுஷனே என்ன சொல்றான்? சீமேயி அவனை தூசித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போடா அப்படின்னு சொல்லி, இதோட ஒளிந்து போடா அப்படின்னு கல்லை தூக்கி அடிச்சு துரத்துறான்னா எவ்வளவு வஞ்சகம் வச்சுக்கிட்டே உள்ள இருந்திருப்பான் தாவீது மேல. தாவீது மோசமான ஆளுன்ற மாதிரியே அவனை பகையாவே பார்த்துருந்தான். வாய்ப்பு கிடைச்சோன்னே கல்லை தூக்கி அடிக்கிறான். சில பேர் பாருங்க, நம்ம மேல கரம் வச்சுக்கிட்டே இருக்கிற கேஸுக்கு தான் என்ன பண்ணும், வாய்ப்பு கிடைச்சோன்னு நம்மகிட்ட வார்த்தை விடுவாங்க நிறைய. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணுவாங்க, வார்த்தை விடுவாங்க. நல்ல இருதயம் இருக்கிறவங்க வார்த்தை விட மாட்டாங்க. சொல்றது கவனிக்கிறீங்களா? நீ போட்டு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்தோத்திரம் இப்படி நமக்கு டக்குன்னு எதிரா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, எதிரா பேச ஆரம்பிச்சிருவாங்க, எதிரா நிக்காத என்ன இதுவரைக்கும் தெரியலையே. அப்ப வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தான் இவ்வளவு நாள். அவன் எப்படி இருக்கும் அவனை பார்த்தா? விளங்குதாங்க? அப்படிப்பட்டவனை பார்த்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளா உள்ளேயே சாதகமா அனுகூலமா வர மாதிரி இருந்துகிட்டு, சொந்தக்காரன் வீட்டுக்கு போறோம், பந்தக்காரன் வீட்டுக்கு போறோம், எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். சொல்றது புரியுதாங்க? அப்ப அனுகூலமான ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கூட இருந்துக்கிட்டு, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது திடீர்னு நமக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது அவனும் சேர்ந்து நமக்கு எதிராக பேசும்போது, இவங்களை இப்படி நினைக்கவே இல்லையே, இவங்களை இப்படி யோசிக்கவே இல்லையே, இவங்க என்ன பண்றாங்க, இப்போ கூட சேர்ந்து எதிராக அவங்களோட சேர்ந்துட்டு இவங்களும் எதிராக பேசுறாங்களே, எதிராக செயல்படுறாங்களே. சொல்றது விளங்குதாங்க? அது பயங்கரமா இருக்கும். நமக்கு அனுகூலமான ஆளு நினைக்கிற ஆளு எதிரான ஆளா இப்போ நிக்கிறானே அப்படின்னு. அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் விடுறான் பாரு. கல்லெடுத்து அடிச்சு துரத்துறானா எப்படி இருக்கும்? சொல்றது விளங்குதாங்க? கல்லெடுத்து அடிச்சு துரத்துறானா. ஸ்தோத்ரா. தாவீது மேல குற்றம் இல்லை, அதுதான் முக்கியம். சத்தமா சொல்லுங்களேன். தாவீது மேல என்ன இல்லை? குற்றம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க சில பேர் மேல குற்றம் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவ முன்னாடி ஒரு அம்மாவை ஒரு சகோதரிய கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு எல்லாம் நிக்கிறான். அவன் மேல பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன செய்யல? குற்றம் இருந்தாலும் அவங்களை தண்டிக்க வரல, அழிக்க வரல, மன்னிக்க வந்ததுனால உங்களில் பாவம் இல்லாத ஒருவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் சொல்லி அவளை மன்னிச்சு அனுப்புறத பாக்குறோம். போகும்போது சொல்றாரு, பாவம் இருந்ததுனாலதான் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத போ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இவங்கிட்ட பாவம் இல்ல, குற்றம் கிடையாது, மீறுதல் இல்ல தாவீது கிட்ட. ஆனா இவனுடைய அந்த ரூமர் பாருங்க, இவன் மேல ஒரு குற்றவாளியாகவே பார்த்துட்டு இருந்திருக்கிறான். ஸ்தோத்திரம்.
சொல்றது விளங்குதாங்க? சில பேருடைய தவறுகளை தப்புதல்களை இருக்கும், நம்ம அப்படியே யோசிச்சு வேண்டா விடு அப்படின்னே வச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது, நீ இந்த மாதிரி தப்பு செய்கிற, இந்த மாதிரி காரியங்கள் செய்கிற, உன்னை கேட்கக்கூடாதுன்ட்டே இருக்கிற, தொடர்ந்து இப்படியே தவறு செஞ்சுட்டு இருந்தா எப்படி, இப்படியே நீ மீறி நடந்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கண்டிக்கிறது வேற. நான் சொல்றது விளங்குதா? இது தேவனே கண்டிப்பார். நானும் உன்னை எத்தனை தரம் பொறுத்து போனேன், நீ என்ன ரொம்ப மீறுகிற அப்படின்னு ஆண்டவர் கிராஸ் பண்ணுவார். அது சொல்றது விளங்குதாங்க? தவறு இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுறதோ கண்டித்து பேசுறது வேற. தவறே இல்லாம குறையே இல்லாத ஒருவனை பகையா இன்னைக்கு ஒருத்தர் எழும்பி சத்ருவா எழும்பி கள்ள தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு நிற்கிறான். நல்ல விளங்குச்சாங்க? அதுதான் சத்தியங்கள் ஆவியில எப்பவுமே எப்படி நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளலாம். மாம்சீகம் இல்லாத போதுதான் தேவனுடைய சத்தியங்களை கவனமா நீங்க அறிந்து கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி நல்ல